இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் ஆல்ரெடி போயிருக்கீங்க இதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா பிளாக் ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கீழே கோவிலில் அந்த வேலை ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் மேலே போகும்போது பார்த்தா கம்மியான படிக்கட்டு தான், அவ்வளோ படிக்கட்டுலாம் இல்லை, கம்மி படிக்கட்டு தான் இருந்துச்சு. தம்பியை ஏற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துருந்தோம். கோவில் இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. காலையில் சீக்கிரம் போயிட்டு ஒரு 9 மணி அந்த மாதிரி டயத்துக்குலாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் போய் டெக்கரேஷன் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. கோவிலுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30 கிட்ட டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வீட்டிலேயே படிக்கட்டுலலாம் தம்பி ஏறி பழக்கம் இருக்குது, அதனால இந்த படிக்கட்டு ஏறிடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளோ வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டான். சின்ன பிள்ளை ரொம்ப தூரம் ஏற விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அவன் ஏறி வந்ததும் நாங்கள் திருப்பி தூக்கிட்டு ஏறிக்கிட்டோம். தம்பி திருப்பியும் கீழே விட சொல்லி கத்துனா, சரி வேணாம் ரொம்ப தூரம் கீழே வேற படிக்கட்டில் அழுக்கா வேற இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தூக்கிட்டு அப்புறம் திருப்பி ஏற ஆரம்பிச்சிட்டோம்.